हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 111 श्लोकम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथक्षमेताः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् अज्ञात्वा ते महत्त्वं यत इह निगदितं विश्वनाथ क्षमेताः स्तोत्रं च एतत् सहस्र उत्तरम् अधिकतरं त्वत् प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीला अवतारैः इदम् इह कुरुताम् आयुः आरोग्य सौख्यम् विश्वनाथ பிரபஞ்சத்திற்கெல்லாம் தலைவா தே மகத்துவம் உனது மகிமையை அஜ்ஞாத்வா அறியாமலே இங்கு யத் என்னவெல்லாம் நிகதிதம் என்னால் கூறப்பட்டதோ க்ஷமேதாகா அவற்றையெல்லாம் மன்னித்தருள்வாய் சகஸ்ர உத்தரம் 1000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஏதத்து ஸ்தோத்திரம் ச இந்த ஸ்துதியும் அதிகதரம் மிக அதிகமாக தத் பிரசாதாய உனது அருளுக்கு பூயாத் உரியதாகட்டும் துவேதா இரு வகைகளில் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி நாராயண பட்டத்திரி இயற்றியது என்ற இருவகையிலும் நாராயணியம் என்ற பெயருக்கு உரித்தானதும் ஸ்ருதிஷு வேதங்களில் ஜனுஷா திரு அவதாரங்கள் காரணமாக ஸ்துத்யதா வர்ணனேன துதிக்கப்பட தகுந்தவனாக உன்னை கூறியுள்ளதால் லீலா அவதாரைகி உன் திருவிளையாடல்கள் அவதாரங்கள் ஆகியவற்றால் ஸ்பீதம் நிறைந்து விளங்குவதுமான இதம் இந்த ஸ்துதி இக இவ்வுலகில் ஆயுகு நீண்ட ஆயுள் ஆரோக்கிய நோயற்ற வாழ்வு சௌக்கியம் நிலையான இன்பம் ஆகியவற்றை குருதாம் அளிப்பதாக உலகநாதா உம்முடைய மகிமையை அறியாமலேயே இங்கு எது வர்ணிக்கப்பட்டதோ அதை நீர் பொறுத்திருள வேண்டும் 1000 ஸ்லோகங்களுக்கு அதிகமான இந்த ஸ்தோத்திரம் உமது அருளுக்கும் பாத்திரமாகட்டும் வேதங்களில் பிறந்து இதிகாச புராணங்களில் லீலாவதாரங்களின் துதிகளால் நன்கு வளர்ந்த இந்த ஸ்தோத்திரம் நாராயணனை பற்றியதாலும் நாராயணன் எழுதியதாலும் நாராயணீயம் என்ற பெயருடையதாகி இவ்வுலகிலுள்ள பக்தர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அருளட்டும்.